மரண பயம் இரவில் உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதா? வாழ்க்கையில் எதையும் பிடிக்க முடியாமல் கால் தடுக்கி விழுவது போல ஒரு தவிப்பு உள்ளுக்குள் இருக்கிறதா? ஒரு கணம் யோசித்து பாருங்கள். இந்த பூமியில் நாம் காலூன்றி நிற்கிறோம். ஆனால் சில சமயங்களில் நம் மனதின் ஆழத்தில் ஒரு நிலையற்ற தன்மை, ஒரு பயம் நம்மை ஆட்டி படைக்கிறது, இல்லையா? அப்படிப்பட்ட தருணங்களில் ஒரு எளிய மூச்சு பயிற்சி இந்த பூமியின் அசைக்க முடியாத சக்தியை உங்கள் ஒவ்வொரு எலும்பு மஜ்ஜை வரை இறக்கி உங்களுக்குள் ஒரு அசைக்க முடியாத ஸ்திரத்தன்மையை உருவாக்கும். இது வெறும் பயிற்சி மட்டுமல்ல, பயம் இல்லாமல் வாழும் ஒரு அற்புதமான வழி. நான் இன்று உங்களுடன் பகிரப்போகும் இந்த ரகசியம் சாதாரணமாக எங்கும் கிடைக்காது. இது மகான் சுவாமி சிவானந்தரின் ஆழமான ஆன்மீக குறிப்பேடுகளில் இருந்து நான் கண்டெடுத்த ஒரு பொக்கிஷம். அவர் ஒரே ஒரு வாக்குறுதியை தான் கொடுத்தார். பஞ்ச தாரணையை தினமும் முறையாக பயின்றால் மரணம் கூட உங்களை பார்த்து அஞ்சி நடுங்கும். ஆம், மரண பயம் மட்டுமல்ல, எந்தவிதமான பயமும் உங்களை நெருங்காது. இன்று அந்த பஞ்ச தாரணைகளின் முதல் படியை பற்றித்தான் தமிழ் விஸ்டம் டெய்லி மூலம் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். அதுதான் பிருத்வி தாரணை. இதை மண்ணின் தியானம் என்றும் சொல்லலாம். பகுதி 1, பஞ்ச தாரணை, ஒரு ஆழமான அறிமுகம். நம் இந்திய கலாச்சாரத்திலும் குறிப்பாக யோக சாஸ்திரத்திலும் இந்த பிரபஞ்சம் 5 மூலப் பொருட்களால் ஆனது என்று நம்பப்படுகிறது. அவைதான் பஞ்சபூதங்கள்: நிலம், பிருத்வி, நீர், அபஸ், நெருப்பு, அக்னி, காற்று, வாயு மற்றும் ஆகாயம், ஆகாசம். இந்த 5 பூதங்களும் நம் உடலிலும் மனதிலும் வெவ்வேறு விகிதங்களில் கலந்துள்ளன. இந்த ஒவ்வொரு பூதத்தையும் நாம் தியானத்தின் மூலம் ஆராய்ந்து அதனுடன் ஒன்றிணைந்து அதன் சக்திகளை நம்முள் உள்வாங்கிக் கொள்வதே பஞ்ச தாரணை. தாரணை என்றால் ஒருமுகப்படுத்துதல் அல்லது நிலைநிறுத்துதல் என்று பொருள். அதாவது நம் மனதை ஒரு குறிப்பிட்ட பூதத்தின் மீது நிலைநிறுத்தி அதன் தன்மைகளை நம்முள் வளர்த்துக் கொள்வது. சுவாமி சிவானந்தர் போன்ற மகான்கள் இந்த தாரணைகளின் மூலம் உடலையும் மனதையும் கட்டுப்படுத்தி இயற்கையின் சக்திகளுடன் ஒன்றிணைந்து அதீத சித்திகளை பெற முடியும் என்று போதித்திருக்கிறார்கள். இது வெறும் உடல் நலனுக்கான பயிற்சி மட்டுமல்ல, இது நம் ஆன்மீக பயணத்தில் ஒரு உன்னதமான மைல்கல். பகுதி 2, பிருத்வி தாரணை. மண்ணின் அசைக்க முடியாத சக்தி. பிருத்வி என்றால் மண். நம் உடலில் கால்கள் முதல் தலைவரை உள்ள அனைத்து திடப் பொருட்களும், நம் எலும்புகள், தசைகள், தோல், இவை அனைத்தும் மண்ணின் அதிர்வுகளின் வெளிப்பாடே. அதாவது நம் உடல் மண்ணால் ஆனது. இந்த மண்ணின் தத்துவத்தை நாம் தியானிக்கும்போது நம் உடலின் அடிப்படை ஸ்திரத்தன்மையை நாம் வலுப்படுத்துகிறோம். பிருத்வி தாரணைக்கு சில குறிப்பிட்ட அடையாளங்கள் உள்ளன. அதன் நிறம் மஞ்சள், அதன் பீஜ மந்திரம் LA மற்றும் அதன் வடிவம் 4 பக்கங்களை கொண்ட சதுரம். நீங்கள் இந்த தியானத்தை பயிலும்போது இந்த அடையாளங்களை மனதில் உருவாக்கிக் கொள்வது மிக முக்கியம். மஞ்சள் நிறம் பொதுவாக உயிர் சக்தி, புத்துணர்ச்சி மற்றும் ஸ்திரத்தன்மையை குறிக்கிறது. லா என்ற பீஜ மந்திரம் நம் மூலாதார சக்கரத்துடன், ரூட் சாக்ரா, தொடர்புடையது. மூலாதாரம் என்பது நம் முதுகெலும்பின் அடிப்பகுதியில் அமைந்துள்ள பாதுகாப்பு, நிலைத்தன்மை மற்றும் உயிர் வாழ்வதற்கான உணர்வுகளுடன் தொடர்புடைய சக்கரம். இந்த சக்கரம் சமநிலையில் இருக்கும்போதுதான் நாம் பாதுகாப்பாகவும் உறுதியாகவும் உணர்வோம். சதுர வடிவம் பூமியின் திடத்தன்மையையும் 4 திசைகளையும் குறிக்கிறது. இது ஒரு முழுமையான அடித்தளத்தை உருவாக்குகிறது. இந்த கூறுகளை மனதில் உருவாக்கும் போது உங்கள் உடல் ஒரு பாறை போல நிலைத்து நிற்கும். பயம் என்பது ஒரு விதமான தவிப்பு, ஒரு நிலையற்ற தன்மை. ஆனால் நீங்கள் தரையில் வேர் இறங்கியவுடன் அந்த தவிப்பு மாயமாய் மறைந்துவிடும். இதுதான் நம் முதல் பாதுகாப்பு அரண், நம் முதல் கோட்டை. பகுதி 3, தயார் நிலை மற்றும் வழிநடத்தப்பட்ட பயிற்சி. தயார் நிலை. உங்கள் உடலை வசதியாக்குங்கள். இந்த தியானத்திற்கு எந்தவிதமான கடினமான ஆசனங்களும் தேவையில்லை. இப்போதே நீங்கள் இருக்கும் இடத்திலேயே வசதியாக நிமிர்ந்து அமருங்கள். உங்கள் முதுகுத்தண்டு நேராக ஒரே கோட்டில் இருக்க வேண்டிய அவசியமில்லை. சற்று நிமிர்ந்து வசதியாக இருந்தால் போதும். உங்கள் கால்கள் தளர்வாக தரையில் அழுந்தட்டும் அல்லது சம்மணமிட்டு அமரலாம். முக்கியமாக உங்கள் உடல் எந்தவிதமான இறுக்கமும் இல்லாமல் தளர்வாக இருக்க வேண்டும்.
இப்போது மெதுவாக உங்கள் கண்களை மூடுங்கள். கண்களை மூடும்போது வெளி உலகத்துடனான உங்கள் தொடர்பு மெதுவாக துண்டிக்கப்பட்டு உங்கள் கவனம் உள்முகமாக திரும்பும். மூச்சு உள்ளே வரும்போது மட்டும் ஒரு மென்மையான ல என்ற ஒலி எழுப்புங்கள். உங்கள் உதடுகள் லேசாக பிரிந்திருக்கட்டும். இது வெறும் ஒலி மட்டுமல்ல, இது மண்ணுடன் நீங்கள் பேசத் தொடங்கும் ஒரு சைகை. இந்த ஒலி உங்கள் மூலாதார சக்கரத்தை தூண்டி மண்ணின் சக்தியை உங்கள் உடலுக்குள் அழைக்கும். வழிநடத்தப்பட்ட பயிற்சி, மண்ணுடன் ஒன்றிணைதல். இப்போது உங்கள் முழு கவனத்தையும் உங்கள் கால் பாதங்களுக்கு கொண்டு வாருங்கள். உங்கள் கால் விரல்களில் இருந்து மெதுவாக ஒரு பிரகாசமான மஞ்சள் நிற ஒளி, ஒரு மஞ்சள் மழை பெய்வது போல உங்கள் உடலுக்குள் நுழைவதை கற்பனை செய்யுங்கள். இந்த மஞ்சள் நிறம் உங்கள் பாதங்களிலிருந்து மெதுவாக மேலே ஏறுகிறது. உங்கள் குதிகால்களை நிரப்புகிறது, முழங்கால்களுக்கு வருகிறது, தொடைகளுக்கு பரவுகிறது, இடுப்பை அடைகிறது, வயிற்றை நிரப்புகிறது, மார்பை ஆட்கொள்கிறது, கழுத்து வழியாக உயர்ந்து உங்கள் தலை உச்சி வரை பரவுகிறது. இப்போது உங்கள் முழு உடலும் ஒரு பிரம்மாண்டமான மஞ்சள் குன்றாக, ஒரு அசைக்க முடியாத மலை போல மாறிவிட்டதாக உணருங்கள். இந்த மஞ்சள் நிறம் உங்களை சுற்றியும் ஒரு பாதுகாப்பு வளையமாக படர்ந்திருக்கிறது. இப்போது மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் மனதில் இந்த உறுதிமொழியை சொல்லுங்கள்: நான் ஸ்திரம், மண்ணின் சக்தி என்னுள் நிறைந்துள்ளது. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது மண்ணின் அசைக்க முடியாத பலம் உங்கள் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவதை உணருங்கள். மூச்சை வெளியே விடும்போது பயம் வெளியேறுகிறது, அனைத்து தவிப்புகளும் நீங்குகின்றன. இந்த இரட்டை வரிகள் ஒரு சுழற்சி போல உங்கள் மூச்சுடன் ஒன்றிணைந்து நடக்கட்டும். 10 முறை இந்த சுழற்சியை பயிற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு முறையும் மண்ணின் எடை உங்கள் தோள்களில் இறங்குவதை உணருங்கள். அது ஒரு கனமான சுமையாக இருக்காது, மாறாக ஒரு பாதுகாப்பு உணர்வாக, ஒரு அசைக்க முடியாத பலமாக இருக்கும். இந்த ஸ்திரத்தன்மை உங்கள் உடலில் இறங்க இறங்க உங்கள் மனம் லேசாகி பயம் உங்களை விட்டு விலகுவதை உணர்வீர்கள். இப்பொழுது உங்கள் மனக்கண் முன் ஒரு 4 மூலை கொண்ட சதுர கோலத்தை வரைந்து கொள்ளுங்கள். இது பூமியின் உறுதியான வடிவத்தை குறிக்கிறது. அந்த கோலத்தின் நடுவில் ஒரு பிரகாசமான மஞ்சள் நிற ஒளி சுடர்விடுவதை கற்பனை செய்யுங்கள். அது வேறு யாருமில்லை, அதுதான் பிரபு பிருத்வி, பூமி தேவன். அவர் தன் கையில் ஒரு கொடியை பிடித்திருக்கிறார். அந்த கொடியில் இல் என்ற பீஜ எழுத்து மின்னுகிறது. அவரை நோக்கி உங்கள் மூச்சை மெதுவாக அனுப்புங்கள். அவர் புன்னகைத்து உங்கள் கன்னத்தில் அன்புடன் தட்டுவதை உணருங்கள். அந்த தருணத்தில் உங்கள் உடல் ஒரு பிரம்மாண்டமான பாறை போல உறுதியானது. பயம் என்பது ஒரு சிறிய பூச்சி போல உங்களை விட்டு பறந்து போவதை காண்பீர்கள். இன்னும் 5 முறை ஆழ்ந்து மூச்சு விடுங்கள். ஒவ்வொரு முறையும் அந்த மஞ்சள் நிறம் இன்னும் அடர்த்தியாகி உங்கள் உடலின் ஆழமான பகுதிகளுக்கு, உங்கள் ஆன்மாவின் மையத்திற்குள் இறங்குவதை உணருங்கள். உங்கள் கால்கள் இந்த பூமியில் ஆழமாக வேர் ஊன்றியிருப்பதை உணருங்கள். மெதுவாக உணருங்கள், இந்த பூமி உங்கள் வேராக மாறுகிறது. நீங்கள் அசைந்தாலும் அது அசைக்க முடியாதது. அது உங்களை உறுதியாக தூக்கி பிடித்துக் கொள்கிறது. இந்த ஆழமான இணைப்பை உணருங்கள். இறுதி மூச்சில் ஆழ்ந்து உணருங்கள், பயமின்றி உறுதியுடன் வாழும் உரிமை உங்களுக்கே சொந்தம். இந்த பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத சக்தியான பூமி உங்களின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. பகுதி 4: தினசரி பயிற்சி மற்றும் அடுத்த பூதத்திற்கான அழைப்பு. தினசரி பயிற்சி. வாழ்நாள் முழுவதும் பயமில்லாமல் வாழ இந்த பிருத்வி தாரணையை உங்கள் தினசரி வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்றிக்கொள்வது மிகவும் எளிது. தினமும் காலை எழுந்ததும் படுக்கையை விட்டு இறங்கும் முன் படுக்கையிலேயே அமர்ந்து இந்த பயிற்சியை செய்யலாம். உங்கள் கால்கள் தரையை தொடும் முன் 5 முறை இந்த மூச்சு பயிற்சியை மேற்கொள்ளுங்கள். அதேபோல இரவு தூங்கச் செல்வதற்கு முன் மீண்டும் 5 முறை இந்த தியானத்தை பயிற்சி செய்யுங்கள். வெறும் 1 வாரம் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து பாருங்கள். உங்களுக்குள் ஒரு ஆச்சரியமான மாற்றம் நிகழ்வதை காண்பீர்கள். மரண பயம் என்ற வார்த்தை உங்கள் நினைவில் வந்தாலும் அது ஒரு அச்சமற்ற தகவலாக மட்டுமே இருக்கும். சுவாமி சிவானந்தர் இதைத்தான் பூமியின் மீது ஆளுமை என்று குறிப்பிட்டார்கள். நீங்கள் பூமியின் சக்தியுடன் ஒன்றிணைவதால் எந்தவிதமான நிலையற்ற தன்மையும் உங்களை அசைக்க முடியாது.
இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும், மன அமைதியை நிலைநிறுத்தும் மற்றும் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை உங்களுக்குள் உருவாக்கும். இன்றைக்கு நீங்கள் மண்ணின் வேராகி இருக்கிறீர்கள். இனி நாளை முதல் எந்தவிதமான பயமும் உங்களை வேறாகாது, உங்களை அசைக்க முடியாது. பிருத்வி தாரணையை தினமும் தவறாமல் பயின்று உங்கள் அனுபவங்களை இந்த வீடியோவின் கீழே கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் ஊக்கமளிக்கும். இந்த சக்தி வாய்ந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர் என ஒருவருக்காவது ஷேர் செய்து பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.